ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில எதுவுமே காரணம் இல்லாம நடக்குமா? இந்த உலகத்துல ஒரு இலை கூட காரணம் இல்லாம உதிராதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறது மட்டும் எப்படி காரணம் இல்லாம நடக்கும்? இல்ல. அது காரணம் இல்லாம நடக்கல. ஒரு குழந்தை பிறக்குதுன்றா, அது வெறும் உடல் சம்பந்தமான விஷயம் மட்டும் இல்ல. அது கர்மத்தின் தொடர்ச்சி. நம்ம இப்போ வாழற வாழ்க்கை, நம்ம கடந்த காலங்களோட ஒரு நீண்ட தொடர் தான். நம்ம சிரிப்பு, நம்ம கண்ணீர், நம்ம தியாகம், நம்ம தவறுகள் அத்தனையும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையா உருவாகுது. சில நேரம் யோசிச்சு பாருங்க. ஏன் சில குழந்தைகள் பிறந்த நாள்ல இருந்தே சந்தோஷமா இருக்காங்க? ஏன் சில குழந்தைகள் சின்ன வயசிலேயே வலியையும், கஷ்டத்தையும் சுமக்குறாங்க? இதெல்லாம் தான் விபத்து இல்ல. இதெல்லாம் விதி இல்ல. இது கர்மத்தின் கணக்கு. இந்த பிறவியில சேர்த்த கணக்கோ, அல்லது முந்தைய பிறவியில விட்டுச் சென்ற கடனோ, ஏதோ ஒண்ணு இந்த பிறவியில குழந்தை மூலமா நமக்கு திரும்பி வருது. அதனால தான் சொல்றாங்க, உங்க குழந்தை உங்க கர்மத்தின் பிரதிபலிப்பு. சில பெற்றோர்கள் கேட்கறாங்க, "நான் என்ன பாவம் பண்ணேன்? என் குழந்தைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? குழந்தை தண்டனை கிடையாது. அது திருத்தம். சோ ஒரு குழந்தை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, நம்ம காயப்படுத்த வரல. நம்ம மாற்ற வருது. ஒரு அம்மாவின் கண்ணீர், ஆ ஒரு அப்பாவின் மௌனம், இவ 2ம் கர்மத்த கரைக்கும் சக்தி. ஒரு அம்மா தூங்காம தாங்குற வலி, ஒரு அப்பா பேசாம விழுங்குற கவல. இதெல்லாம் கர்ம சுத்திகரிப்பு. நம்ம நெனைக்கிறோம், நான் என் குழந்தைக்காக எல்லாம் செய்றேன். ஆனா உண்மை என்னன்னா, என் குழந்தை தான் நமக்காக எல்லாம் செய்றது. நம்ம அகம்பாவத்த உடைக்க, நம்ம சுயநலத்த கரைக்க, நம்ம மனச மனிதனாக்க, ஒரு குழந்தை நம்ம வாழ்க்கையில வருது. ஒரு குழந்தைய அலட்சியம் பண்றவன், ஒரு நாள் அதே அலட்சியத்த அனுபவிப்பான். ஒரு குழந்தைய காயப்படுத்துறவன், ஒரு நாள் அதே வலிய உள்ளுக்குள்ள உணர்வான். கர்மம் சத்தம் போடாது. ஆனா தவறாது. அப்போ ஒரு கேள்வி வரும், கர்மத்த மாத்த முடியுமா? முடியும். இன்னைக்கு நீ செய்யற செயல் தான் நாளைக்கு உன் விதி. இன்னைக்கு நீ உன் குழந்தையோட அன்பா நடந்துக்கிட்டா, உன் கர்ம வட்டம் மாறும். குழந்தைகளுக்கு அறிவுரை தேவையில்ல. அவங்களுக்கு உதாரணம் தான் தேவ. நாம் பேசுறத விட, நாம் நடக்கிறத தான் அவங்க வாழ்க்கை பாடமாக்கிக்கிறாங்க. ஒரு குழந்தை நம்ம சொத்து இல்ல. நம்ம உரிமை இல்ல. அது நம்ம பிரதிபலிப்பு. நம்ம கர்மத்தின்ட கண்ணாடி. ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்தா, ஒரு நல்ல சந்ததி உருவாகும். நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்திக்கலன்னா, நம்ம குழந்தை மூலமா அந்த மாற்றம் நமக்கு வரும். அதுதான் கர்மத்தின் நீதி. அதனால தான் இந்த உலகம் அமைதியா சொல்றது, உங்க குழந்தை, உங்க கர்மத்தின் பிரதிபலிப்பு.